Taste the Daily. கலை மூலவர் உற்சவர் இந்த ஒப்பீடை எப்படி பார்க்குறீங்க? நான் இது வால் பெயிண்டிங் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். உதயநிதி பேரை போடாமல் உதயநிதி படத்தை போட்டு சின்னவர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா பெரியவர் யார்? ஸ்டாலின் முதல்வர் பெரியவர். இதே மாதிரி தான் நீங்கள் பாமகவில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி இருக்கிற இடத்துல அது மாதிரி வரும். சின்ன ஐயாம்பாங்க, பிறகு ராம்தாஸ் அவர்களை பெரிய ஐயாம்பாங்க. இந்த சின்னவர் பெரியவர், சின்ன ஐயா பெரிய ஐயாலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிராமங்களில் பண்ணையார்களை அப்படி கூடுவாங்க. பண்ணையார்களை எப்படி கூடுவாங்க? சின்ன ஐயா பெரிய ஐயான்னு கூடுவாங்க. அதே மாதிரி சின்னவர் பெரியவர் சொல்லுவாங்க. அது இந்த பண்ணையார் முறை தாங்க இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் பண்ணையார் அரசியலில், திமுக அரசியலில் பண்ணையார் முறை தான் இருக்குது. நீங்கள் சரித்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, வரலாற்று ரீதியாக மனிதகுல வரலாறு எப்படி முன்னேறி வந்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம்னு ஒன்று புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். முதல்ல பண்ணையார் முறை இருக்குது. பண்ணையார் முறை இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசர்களை உருவாக்குறாங்க, மன்னர்களை உருவாக்குறாங்க. மன்னர்களை சார்ந்து பண்ணையார்கள், பண்ணையார்களை சார்ந்து மன்னர். அது ஹிஸ்டாரிக்கல் இருக்கட்டும், எப்படி வருதுங்கிற சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணையார் முறை கிட்டத்தட்ட வெளியே போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதனுடைய மிச்ச சொச்சம் இன்னும் இருக்கிறது. அது எப்படி அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க? மிச்ச சொச்சத்தில் பண்ணையார் முறையினுடைய மிச்ச சொச்சம் இங்கே இருக்குது. அப்போ மன்னர் ஆட்சியினுடைய மிச்ச சொச்சம் தான் குடும்ப ஆட்சி. நீங்கள் இந்தியாவில் பாருங்களேன், இங்கே மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லேயும் கம்யூனிஸ்டுகள்கிட்ட குடும்ப ஆட்சி கிடையாது, பாஜகட்ட குடும்ப ஆட்சி கிடையாது, அதிமுகவில் எப்பயுமே குடும்ப ஆட்சி கிடையாது. இந்த 3 கட்சிகளை ஸ்பேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் குடும்ப ஆட்சி தான் நடக்குது. கருணாநிதி அவர்கள் அவர் ஆரம்ப கட்டத்தில் முதல் 5 தலைவர்கள் சாருக்கு தெரியும். அதில் அவர் பேரே இல்லை கட்சி ஆரம்பிக்கும்போது. அதுக்கு பின்னாடி உள்ளே வந்தவர் தான் அவர் எப்போ அண்ணா என்ன செஞ்சார்? தலைவர் பதவியை பெரியாருக்காக விட்டு வச்சுருந்தார். ஒரு மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு பெரியாருக்காக இந்த பதவியில் அங்கே யாரையும் போடலைன்னு சொல்லி அவர் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்தார். இவர் கருணாநிதி அவர்கள் வந்த உடனே இவர் தலைவராகிறார். பொதுச் செயலாளரை நெடுஞ்செழியனை போடுறார். தலைவருக்கு எல்லா பவர்ஸையும் பொதுச் செயலாளருக்கு இந்த பவர்ஸை பூரா தலைவருக்கு மாற்றிக்கிறார். எப்படி அவர் வர்றாரு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றார். அண்ணா என்ன சொல்லுவார்? கழகமே குடும்பம்னார், கழகமே குடும்பம்னார். ஆனால் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? குடும்பமே கழகம்னார். குடும்பம் தான் கழகம், முன்னிலை வகிப்பது குடும்பம். குடும்ப ஆட்சியை நிறுவனர். குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தார், கட்சிக்கு சொத்து சேர்த்தார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1000-2000 கோடி இன்றைக்கி கூட சொத்து இருக்குது கட்சிக்கு. அதுக்கு யார் தர்மகர்த்தார்கள்? அதில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. மெஜாரிட்டி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க. இல்லை, இப்போ அவங்க திமுகவில் எடுத்துட்டோன்னா நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல முக்கிய மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் இப்படி துதி பாட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? அவங்க சைக்கோஃபன்ஸ் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நைச்சியம் செய்யக்கூடியவர்கள். அதாவது பெரியார் என்ன சொல்லுவார்னா, சுயமரியாதை இருக்கிறவன் என்கிட்ட வாம்பார், சுயமரியாதை இல்லாதவன் என்கிட்ட வராதம்பார். சுயமரியாதை அவ்வளோத்துக்கு முன்னிறுத்தினார் பெரியார். ஆனால் இவங்க சுயமரியாதை உள்ளவங்க இங்கே வராதிங்க, சுயமரியாதை இல்லாதவங்க மட்டும் இந்த கட்சியில் வாங்கன்னு கருணாநிதி சொல்ல ஆரம்பித்தார். அதனால தான் சுயமரியாதை உள்ள மோகன் மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. என்ன, ஆனால் சுயமரியாதை இல்லாதவங்க தான் அங்கே போய் சேர்றான். குடும்ப ஆட்சி ஏற்றுக்கொள்ளணும். கோபாலபுரத்து கொத்தடிமைகளாக இருக்க நான் தயார்னு எழுதப்படாத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. சைக்கோஃபன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நைச்சியம் செய்து தன்னுடைய நலன்களை தலைமையிடம் நைச்சியம் செய்து தன்னுடைய பதவிகளை பாதுகாத்து கொள்ளக்கூடியவங்க, தங்களுக்கான அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க. அவங்க தான் சைக்கோஃபன்ஸ் சொல்கிறது. சைக்கோஃபன்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க, சுயமரியாதை உள்ளவங்க யாருமே அங்கே இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ திமுகவில் இருக்கிற அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவமும் அந்த கடைக்கோடி தொண்டனுக்கு கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எப்படி கிடைக்கும்?
எங்கள் சமூக நீதி சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். போன வருடமோ அதுக்கு முந்தின வருடமோ திருமாவளவன் கேட்டார், சங்கர மடத்துக்கு மடாதிபதியாக ஒரு பட்டியல் இனத்தவர் வர முடியுமான்னு கேட்டார். வர முடியாது, ஒத்துக்கிறோம். பட்டியல் இனத்தவர் மட்டும் கிடையாது, பிராமணரை தவிர வேறு யாரும் வர முடியாது. ஆனால் பிராமணருக்கு மொத்த பெரிய குடும்பத்திலேருந்து யார் வேணாலும் வரலாம். அங்கே கூட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வரணுங்கிற ரூல் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவில் யார் வர முடியும்? பட்டியல் இனத்தவர் வர முடியுமா? முதல்வராக வர முடியுமா? கட்சியினுடைய தலைவராக வர முடியுமா? வர முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறு எங்கேயாவது தெரியுதா உங்களுக்கு? எங்கேயுமே தெரியாது. அப்போ அவங்க திமுக குடும்பத்தினர் தான் வரணும். குடும்பத்தினர் கூட யார்? ஒரு ஜாதி ஜாதிங்க, அவங்க குடும்பத்தினர் தான் வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு இருந்தும் அந்த தொண்டர்கள் இன்னும் திமுகவை துதிப்பாட வேண்டிய ஒரு உடன்பிறப்புகள் ஏன் அப்படி இருக்கிறாங்க? தானே இங்கே சேர்ந்துருக்குறாங்க. இல்லை, தொண்டர்கள் இன்னுமே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? பலன் கிடைக்குது, அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, ஏதாவது ஒரு வகையில் அவங்க பயனடைகிறாங்க, ஒரு பதவி கிடைக்குது. ரகுபதியெல்லாம் இப்போ தூக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க, உடனே துதி பாட ஆரம்பித்தார். மூலவர் உற்சவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரிப்பா, அவர் பதவியை காப்பாற்றிக்கிட்டார். இல்லை, தூக்கிடுவார் லிஸ்ட்டில் தான் அவர் பேர் இருந்துச்சு. என்ன அது மாதிரி தான் நைச்சியம் செய்து கொள்வது. எங்க நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் சொல்கிறது அமைச்சர்கள் அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பலன் கிடைக்குது. தொண்டர்கள் சொல்ல வேண்டியது ஏன்? தொண்டர்கள் ஏன் சொல்கிறாங்க? தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் கிடைக்குது. அவங்க இந்த தலைவர்களை ஒட்டி இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஒட்டி அங்கே இருப்பார். ஒன்றிய செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் இருப்பாங்க. அவங்களும் அவர் சொல்கிறத கேட்டுட்டு அப்படி போகிறாங்க. ஏதாவது அவங்களுக்கும் விட்டு ஏதாவது இருக்கும். தொண்டர்கள் பொதுவாக ஒரு கட்சியில் தொண்டர்கள் பாரம்பரியமாக இருப்பாங்க. அப்பா இருப்பார், மகன் இருப்பார், பேரன் வருவார். அந்த குடும்பமே கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அது என்ன இருக்குன்னா, அண்ணா உருவாக்கின கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த கொள்கைகள், மாநில உரிமைகளுக்கான கொள்கைகள் இருக்கு இல்லையா, தமிழ் மொழிக்கான ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, அதனால் அந்த கோட்பாடு ரீதியாக கவரப்பட்டவங்க அவங்க இன்னும் இருக்கிறாங்க இங்கே. அந்த கோட்பாடுக்காக தான் அவங்க இருக்காங்க, இந்த குடும்பத்துக்காக அவங்க அங்கே இல்லை. தொண்டர்களை பொறுத்தவரை நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த குடும்பம் வாரிசுங்கிற விஷயத்தில் ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. குடும்பங்கிறது நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதியிலேருந்து கூட வர முடியாது யாரும். அந்த ஜாதியில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மடாதிபதியாக வர்றாங்க இல்லையா, அது கூட இங்கே சாத்தியம் இல்லை. ஒரு குடும்பத்தினுடைய நீட்சியாக வர்றவங்க தான் வாரிசுகள் தான் வர முடியும் தலைமை பதவிகளுக்கு. அந்த குடும்பத்தில் கூட கிளை கோட்டில் வர்றவங்க வர முடியாது. கனிமொழி வர முடியாது, தயாநிதி வர முடியாது. நேர்கோட்டில் வர்றவங்க மட்டும்தான் வர முடியும். நேர்கோட்டில் வாரிசுகளாக வரக்கூடியவங்க தான் அங்கே அந்த பதவிகளுக்கு வர முடியும், உயர் பதவிகளுக்கு வர முடியும். இது என்னங்க சமூக நீதி? எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது தானே சமூக நீதி. கனிமொழியே வர முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ போஸ்டர் ஒட்டுற, கொடிக்கம்பம் நட்டுற அந்த தொண்டர்களோட நிலை என்ன? அவங்க எப்படி வர முடியும்? அவங்க அங்கேயே தான் கிடப்பாங்க. இல்லை, இறுதி வரைக்கும் அவங்க நிலை என்னவா இருக்கும்? அவங்க அதான் சொல்கிறேன்ல, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய தொண்டர்களுக்கு எப்பயுமே கட்சியில் எதுவும் பெருசாக லாபம் கிடைக்காதுங்க. அவங்க ஒரு கோட்பாடு ரீதியாக இருக்கிறாங்க ஒரு கட்சியில். அதிமுக இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கோட்பாடு, அண்ணாயிசம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில், எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பலன் இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுகவில் எப்படின்னா, எம்ஜிஆரே என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, தொண்டர்கள் தான் கட்சியினுடைய தலைமையை முடிவு செய்யணும்னு அந்த அமைப்பு விதியிலே எழுதி வச்சுட்டார். 22A சொல்லுது, பைலா, அதிமுக பைலா. The General Secretary should be elected by a secret ballot election from among the cadres of the party. அடிப்படை தொண்டர்கள் தான் தீர்மானிக்கணும். அவர் ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அவங்க தான் தீர்மானிப்பாங்க. பொதுக்குழுவுக்கு தான் எல்லா அதிகாரமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க, இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமைக்கு யார் முடிவு எடுத்தா? பொதுக்குழு. வெளியேற்றுறது யார்? சில பேரை தகாத செயல்கள் செய்யக்கூடியவர்கள் கட்சியிலிருந்து, கட்சி விரோத நடவடிக்கை வெளியேற்றுறது யார்? பொதுக்குழு. அதான் அவர் பொதுக்குழுவுக்கு தான் எல்லா அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதுவும் இருக்குது. செக்ஷன் 41, 43, 45 படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுக்குழு தான். பொதுச் செயலாளர் கூட பொதுக்குழுவுக்கு கட்டுப்பட்டவர் தான். அது அதிமுகவில் இருக்குது. திமுகவில் அந்த பைலாஸ்லாம் கிடையாது. திமுகவில் எழுதப்படாதது குடும்பம் தான் தீர்மானிக்கும் எல்லாத்தையும்.
அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அதிமுகவில் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க, தூக்கி எறிவாங்க. தலைமையை பிடிக்கலன்னா தூக்கி எறிவாங்க. எரிஞ்சாங்கல்ல, இரட்டை தலைமையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒற்றை தலைமை தான் வேணும். அந்த அந்த பொதுக்குழுவில் இருந்த அத்தனை பேர் எந்திரிச்சு கத்துனாங்களா இல்லையா ஒரே நேரத்தில்? பேசலாம். அதெல்லாம் இங்கே தான் சாத்தியம், அங்கே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த குடும்பங்கிறது வாரிசுங்கிறது வேறங்க. வாரிசுகள் இந்த குடும்பம் ஒரு கட்சியில் இருக்கவங்களுடைய பிள்ளைகள் யாருமே எங்கேயுமே பதவிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. என்ட்ரி அது இருக்கும். ஆனால் அது வாரிசு அரசியல் அலவுடு. குடும்ப அரசியலுங்கிற ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியை கட்டுப்படுத்தும் சொல்கிறது அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். அது மன்னராட்சியினுடைய மிச்ச சொச்சம். பேசலாம். ஆனால் நிலப்பிரபுத்துவத்தினுடைய மிச்ச சொச்சம், பண்ணை அடிமைகள் குடிகொண்டிருக்கக்கூடிய கூடாரம் அது. நன்றி கலை சார். அதாவது ரிசர்வேஷனுங்கிறது இந்த சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாடு. அரசு பதவிகள் அனைத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் எல்லாமே அரசு பதவி. அதுக்கு ரிசர்வேஷன் இருக்குதா? திமுக ஆட்சியில் ரிசர்வேஷன் இருக்குதா? ரிசர்வேஷன் இருக்கணும். முதல்வராக யார் வேணாலும் வரலாம். ரிசர்வேஷன் எல்லா ஜாதியை சார்ந்தவரும் வரலாம் அப்படிங்கிற ரிசர்வேஷன் பாலிசி இருக்கும். அது இருக்கா? இல்லை, எந்த அங்கீகாரமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் உடன்பிறப்புகள் திமுக உடன் பயணிக்கிறாங்க? நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. அதுதான் கேட்குறேன். ரிசர்வேஷன் இல்லைன்னா கொஞ்சம் மனசுக்குள்ள சின்ன ஆசை வந்தா கூட நான் முதல்வர் ஆகணும், இல்லாட்டி துணை முதல்வராக ஆகணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை துரைமுருகனுக்கு வந்துச்சு. லேசாக வெளிப்படுத்தினார், அவ்வளவுதான். உடனே என்ன பண்ணாங்க, ரஜினி கையில் ஒரு கட்டையை கொடுத்து துரைமுருகனை பார்த்துக்கோன்ட்டாங்க. ரஜினி சினிமாவில் வில்லன் அடிக்கிற மாதிரி துரைமுருகனை போட்டு சாத்துன்னு சாத்தி துவைச்சி காய போட்டார். அதுக்கு மேலே துரைமுருகன் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு நைட்லலாம் இந்த திருவிளையாடல் படத்தில் அந்த நாகேஷ் தர்மியா வந்து புலம்புவார்ல, பொற்களி கிடைக்காதப்ப, அது மாதிரி எனக்கு கிடைக்காது, துணை முதல்வர் பதவியே கிடைக்காது, தனியாக உட்காந்துட்டு அவரோட புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம் நைட்டு ஃபுல்லாக. அது மாதிரி இனிமேல் யாருக்காவது துணை முதல்வர் ஆகணுங்கிற எண்ணம் திமுகவில் வந்துச்சுன்னா அவங்க கனவுல ரஜினி வருவார். இல்லை, அப்போ கடைக்கோடி தொண்டனுக்கும் அங்கீகாரம் கொடுக்குற ஒரு அரசியல் இயக்கம் எது? கடைக்கோடி தொண்டன் ஒரு கிளை செயலாளராக இருந்தவர் அங்கே முதல்வராக வர முடியும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர முடியும்னு அது அதிமுக மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு வேறு கட்சியில், கம்யூனிஸ்ட் கட்சியோட வருமானு தெரியல எனக்கு. இங்கே தான் வர முடியுது. அது மட்டும் இன்னொன்று சொல்கிறாங்க, குடும்ப ஆட்சிக்கு சாதகமாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப ஆட்சி திமுகவில் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் கருணாநிதி இறந்தால் ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு, கட்சி உடையிறதில்ல. ஆனால் குடும்ப வாரிசுகள் இல்லாதனால அதிமுக உடஞ்சி போயிடுது. எம்ஜிஆர் போனால் 2ஆக பிரிஞ்சு போச்சு, ஜெயலலிதாமா போனோடனே 4ஆக பிரிஞ்சு போச்சுன்னா சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், திமுகவில் குடும்ப ஆட்சினால திமுக பிரிஞ்சிச்சு. வைகோ வெளியே போனார்ல, கட்சி உடஞ்சிச்சுல்ல. அப்போ குடும்ப ஆட்சியினால தான் உடஞ்சிச்சு. அது குடும்ப ஆட்சி இல்லைனாலும் அது சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் தொண்டர்கள் எம்ஜிஆர் அவங்களுக்கு தான் பவர் கொடுத்துருக்காரு. அவங்க மீண்டும் அந்த கட்சியை ஸ்தாபிக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டோம், ஜெயலலிதா ஜானகி அணிகள் போட்டி போட்டப்ப ஜெயலலிதாவை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி இங்கே போட்டி நடந்தப்ப எடப்பாடியாரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க தலைமையில். அதனால் இது வந்து தொண்டர்கள் கட்சி தான் எப்பயுமே நிலைச்சி நிற்கும். குடும்ப ஆட்சி நிலைச்சி நிற்காது. அதுக்கு உள்ள ஏகப்பட்ட புகைச்சல் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை, எக்கச்சக்கமான புகைச்சல் இருக்குது. பேசலாம்.